ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியும் வேதனைகளும், உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமும் கவலையும் நிரந்தரமானது கிடையாது. நிச்சயமா நீ இந்த சூழ்நிலையையும் இந்த கஷ்டத்தையும் கடந்து வரதான் போற. சரியான நேரத்தில் சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக கஷ்டத்தோடையே இருக்க, கவலையோடையே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நான் சொல்லட்டுமா? நீ எப்போவுமே நாளைய நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் எதிர்காலத்தை நினச்சி அதை எப்படி மாற்றலான்னு யோசிக்கலாம். ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களோ, என் குடும்பம் எப்படி இருக்க போதோன்னு சும்மா சும்மா நினச்சி நீ எதிர்காலத்தை கவலைக்குரியதாக மாற்றிக்கிட்டது தான் உன் பிரச்சனைகளுக்கு காரணம். அப்படி உனக்கு எதிர்காலம் கவலையையும் கஷ்டத்தையும் கொடுக்குதுன்னா நீ நாளைய பற்றி நினைக்கவே வேணாம். இந்த நிகழ்காலத்தில் நீ வாழ ஆரம்பி. நாளைய நாளும் இனி வரக்கூடிய காலமும் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே என் ஆணைப்படி, என் உத்தரவுப்படி தான் நடக்குதுன்னு நீ நம்பும்போது எப்படி உனக்கு கவலை வருது? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா என் மேலே முழு நம்பிக்கை வச்சின்னா நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கண்ணீரை துடைக்க நான் வந்துட்டேன் தானே. இனிமேல் உன் நிலைமை நிச்சயமாக மாறும். உன் மனசில் தேவையில்லாமல் எந்த சந்தேகமும் கவலையும் குழப்பமும் வர வேண்டாம் என் செல்லமே. மனம் தளராமல் திடமாக தைரியமாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உன் பிரச்சனைகளும் கூட சீக்கிரமே சரியாகும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் கோபமோ அகங்காரமோ கொள்ளாம இயல்பான வாழ்க்கையை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கணுமே செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்துக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி இழந்தவாளாக, நிம்மதி இழந்த ஆளாக கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே கலந்தால் மட்டும்தான் உலகமும் வாழ்க்கையும் முழுமையடைஞ்சதாக இருக்கும். இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதுக்கு எப்படியும் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ஒரு துணை தேவையாகத்தானே இருக்கு. எல்லாரும் உன்கிட்ட ஒட்டா அனுசரணையா விட்டு கொடுத்து ஒத்துழைச்சு சந்தோஷமாக வாழணும்னா கண்டிப்பாக நீ ஒவ்வொருத்தரிடமும் சில விஷயங்களை அனுசரிச்சுக்கிட்டு போய் தான் ஆகணும். உன் முன்கோபத்தையும் ஈகோவையும் விட்டுட்டு இந்த உலக மனிதர்களோடு நீ அனுசரித்து போகும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் தானாக சரியாகுவதையும், புதுசாக எதுவும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே. நான் நிச்சயமாக நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய விதமாகவே நடத்தி கொடுப்பேன். நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற பயிற்சிகளை செஞ்சுக்கோ என் செல்லமே. என்னை நம்பி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வர்றதுக்கு நான் விட்டுட மாட்டேன். நிச்சயமா நானே உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன். வஞ்சகமும் பொய்யும் மிகுந்த மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் நீ அவங்களுடைய செயல்களை நினச்சி வேதனை அடையாதே. இதே உலகத்தில் அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களும் நிறைய இருக்காங்கன்றதை புரிஞ்சு வாழ தயாராக என் செல்லமே. நீ என்ன நம்பு. நான் எப்போதும் உனக்கு நல்லது நடக்கும் விதத்திலையும் நம்பிக்கை தரும் விதத்திலும் தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் அது இல்லாமல் போயிடுமோ, இது கிடைக்காம போயிடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எப்போதுமே மனசில் என்ன நினச்சிக்கிட்டு உன் இதயத்தையும் ஆன்மாவையும் சுத்தமாக வச்சுக்கிட்டினா அதற்குரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் வேலையிலையும் உன் வாழ்க்கையிலையும் கூட உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே.
என் அருட்கொலைகளை அழகாக பெறுவதற்கு நீ வசதியாக இருக்கும்படி எல்லா வேலைகளையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சிட்டேன். உனக்காக கொடுக்கறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்கு. ஆனால் அனைத்தையும் என்னால் கொடுக்க முடியாதல்லவா? நீ நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம பல விஷயங்களை ஆசைப்பட்டு கேட்குற. ஆனால் ஒரு தாயாக நான் இருந்து என் குழந்தையான உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். அதனால தான் நீ கேட்குறதையெல்லாம் உடனே கொடுத்துடாம சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சு தவறான விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான வருங்காலத்தை வசந்த காலமாக கொடுக்கணும்னு நான் தீர்மானிச்சிட்டேன். ஆனால் எதை எப்போது செய்வேன் எப்படி செய்வேன்னு உனக்கு சொல்ல போகிறதில்ல. நீ தைரியமாக நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். உன்னை புரிஞ்சுக்கிறாதவங்க எல்லாம் சீக்கிரமே உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. இந்த உலகமே உன்னை நேசிக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லவே. நீ என்னுடைய குழந்தையாக இருக்கிறதால தான் இந்த வராகியம்மா உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நீ எப்போதும் சிரிச்சு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் இந்த வராகியம்மாவின் விருப்பமும். உன்கிட்ட எல்லாருமே நல்ல விதமாக நல்லபடியாக நல்லவங்களாகவே நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் நீ தான் மோசமாக நடந்து கொள்பவர்களையும் நேசிக்க கற்றுக்கணும். ஏன்னா அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு அன்பும் அக்கறையும் இல்லாததால, அது கிடைக்காததால மற்றவங்களையும் அதே மாதிரி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அன்பும் அக்கறையும் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கெட்டது செய்கிறவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச அளவு அன்பை கொடுத்து நீ அக்கறையோடு நடந்துக்கிட்டீன்னா அதில் ஒரு சிலர் மனசு மாறி திருந்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது என் செல்லமே. அப்படி உன்னுடைய செயலாலும் உன்னுடைய நல்ல குணத்தாலும் யாராவது மனம் மாறி திருந்தும் போது அதற்குரிய புண்ணியமும் பலனும் நன்மையும் நிச்சயமா உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். உன்னுடைய எந்த கோரிக்கையும் எந்த வேண்டுதலும் பொய்யாக போகாது. சரியான நேரத்தில் நிச்சயமாக இந்த வராகியம்மா உனக்கு உதவி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன். என் கண்கள் எப்போதும் உன்னை சுற்றி தான் இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற? நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களுக்கும் நான் தான் எஜமானியாக இருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருடைய வீட்டிலையும் இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உலகத்தில் உள்ள உயிரற்ற மற்றும் உயிருள்ள அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன்றத நீயும் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாம அதை எதிர்கொள்ள தைரியமாக இருந்தீனா அனைத்துமே உன் மனசுக்கு நிறைவாக நடக்கும்படி, நீ எதிர்பார்த்தது போல நடக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். எதுவாவது இல்லாத போது, எதுவுமே இல்லாத போதும் நீ என்னையே முழு மனசோட நம்பினா அதற்குரிய பலனாக எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என் செல்லமே. ஒவ்வொரு விஷயத்தையும் உன் நன்மைக்காக மட்டுமே பார்த்து பார்த்து செய்கிற இந்த வராகியம்மா இதை எப்போது கொடுக்கணும்னு தெரிஞ்சு சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். மனிதர்கள் எல்லாரையும் முழுசாக நம்பணும்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாரிடமும் நீ அன்பையும் பாசத்தையும் நிபந்தனையின்றி கொடுன்னு தான் சொல்கிறேன். என்னை மட்டுமே நம்புன்னு தான் நான் எப்போதும் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கர்ம வினைகளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே கெட்டவங்க கிடையாது தான். ஆனால் அவங்களுடைய கர்மாவும் பாவ மூட்டைகளும் சேர்ந்து அதன்படி அவர்களை தவறான வழியில் வழிநடத்தி அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கும். அதனால தான் நீ யாரை சந்தித்தாலும் அவங்க நீ எதிர்பார்க்கறது போல இருக்கணும்னு நினைக்காம அவர்களை அவர்களாகவே விட்டுடு. உனக்கு பிடிச்சா அவங்கள நேசி, இல்லாட்டினா பிடிக்காதவர்களை விட்டு ஒதுங்கி இருக்கவும் கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட வந்து பிரார்த்தனை செய். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உனக்காக எதையுமே சரி செய்யலைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேணாம்.
உனக்கு தேவையான எல்லாத்தையும் இப்பொழுது நான் கொடுக்காம இருந்தாலும் உனக்கானதை நிச்சயமாக முழுவதுமாக முழு மனநிறைவு அடையும் வகையில் கூடிய சீக்கிரம் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தானே இப்போது உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ விரும்பும்போது அதன் மோசமான விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை நேசிக்கக்கூடிய இந்த வராகி அம்மா எனக்கு உன்னுடைய முக்காலமும் தெரியுங்கிறதால தான் சில விஷயங்களை நீ கேட்டது போல செஞ்சா அதன் மூலமாக உனக்கு பல பிரச்சனைகள் வரும்னு அதை கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கேன். உன்னுடைய முந்தைய கர்மாக்களும் பாவ வினைகளும் சேர்ந்து தான் இப்போது உனக்கான நல்லதை நடக்க விடாமல் தடுக்குதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கணும். எப்போதுமே நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய எனது பிள்ளையாக இப்போதே இந்த நிகழ்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பிள்ளையாக இரு. மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ அப்படியே ஏற்றுக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கையில் எது நடக்கணும், எது நடக்கக்கூடாது, எது கிடைக்கணும், எது கிடைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கையை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால் என்ன நடக்குதோ என்ன கிடைக்குதோ அதை மறுக்காமல் ஏற்றுக்கோ. துன்பம் வந்தாலும் அதை உன் விருப்பம் போல மாற்றி அமைக்க கற்றுக்கோ. எப்போதும் எல்லாருக்கும் நன்றி உள்ள பிள்ளையாக நடந்துக்கோ. அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்து வலியையும் வேதனையையும் கொடுத்தாலும் அதற்காக வருத்தப்படாமல் இதை என் வராகியம்மா சரி செஞ்சிருவான்னு மனம் தளராமல் தைரியமாக இருந்தால் போதும். யார் என்ன செஞ்சாலும் அது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவர்களால் செய்யப்படுதுன்ற அந்த ரகசியத்தையும் உண்மையான மூல காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா உயிர்களையும் நீ நேசிக்க பழகு. யாரையும் எப்போதும் குறை சொல்லக்கூடாது. என் குழந்தையான நீ உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி நினைக்கவே வேணாம். நீ என்ன விரும்புகிறியோ அதை உனக்கு உருவாக்கி தர்றதுக்கு இன்னும் நிறைய கால நேரம் இருக்குது. உன் உள்ளுணர்வை மட்டும் நீ நம்பு. உன் மனசுக்குள்ள உள்ளுணர்வாக இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்வது இந்த வராகி அம்மா நான் தான். நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்க்கையை வாழும்போது என் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. என்னையே சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய வேலையிலும் நீ நிச்சயம் திருப்தி அடைவாய். உன்னுடைய பரீட்சையிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் தேர்ச்சி பெறுவாய். நல்ல முன்னேற்றமும் மன மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும்படி எல்லா விஷயங்களையும் நான் செய்ய போகிறேன்.